ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎம்சி கேர்ள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் எழுத்தினக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நிறையா. இப்போ வந்து வல்லின மிகும் இடங்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது எழுத்தினக்கெல்லாம் முடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் வல்லின இது வந்து மிகுமிடம் மிகா இடம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வந்து புணர்ச்சி பார்த்துட்டோன்னா அடுத்து எழுத்தினக்கம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடுவோம். அடுத்து சொல்லிலக்கணம் போகலாம். ஓகே, இப்போ வல்லின மிகுமிடங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வல்லெழுத்துக்கள் காசா தாபா ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும். காசா தாபா அப்படிங்கிற வல்லெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, வல்லின எழுத்து கசட தபர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அந்த கா சா தாபா அப்படிங்கிற 4 எழுத்தும் என்ன செய்யுமா மொழிக்கு முதல்ல வந்து வரும் அப்படிங்கிறாங்க. மொழிக்கு முதல்ல வரக்கூடியது இது கா சா தாபா அப்படிங்கிறது. இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும் அப்படிங்கிறாங்க. இது நிலைமொழியோட வறுமொழி நிலைமொழின்னு சொல்லி படிச்சுப்போம் இல்லையா, அதாவது பிரித்தல்களில் வந்து பார்ப்போம். முதல்ல இருக்கிற வேர்டு வந்து இப்போ பிரித்தல்கள்னால் இப்படி தானே இருக்கும், இப்படி தானே பிரிப்போம். இங்கே இருக்கிறது வந்து என்னது நிலைமொழி, இங்கே இருக்கிறது வந்து வறுமொழி. ஓகேவா, சேர்த்தல்கள் போது இதை வறுமொழி சொல்லுவோம், இது நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு புணரும் போது புணரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, அதை அப்போ பார்ப்போம். புணர்ச்சி பார்க்கும்போது நல்லாவே பார்ப்போம் ப்ரீஃபாகவே. ஓகே. இப்போ பாருங்கள், நிலைமொழி வந்து நிலைமொழியோடு புணரும்போது என்ன வருதான், அதோட மெய்யெழுத்து தோன்றி புணர்தான். அதாவது கா சா தா பா இந்த 3 இருக்கு இல்லையாங்க, இந்த 3மே ஒரு சென்டென்ஸில் வரும்போது இப்போ கா இருக்குது அப்படின்னா அது தொடர்ச்சியாக அதோட எழுத்து வந்து இருக்கும். இக்கு அப்படிங்கிறது முன்னாடியோ பின்னாடியோ இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. அதோட நிலைமொழியோட புணர்களை மெய்யெழுத்து தோன்றி வந்து புணருது அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். அச்சட்டை இந்த காலம் எத்திசை எந்த பணம் அதற்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அச்சட்டை அப்படிங்கிறத பாருங்கள், ஈச்சு அப்படிங்கிறது ஈச்சை தொடர்ந்து என்ன வந்திருக்கு, சா அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது மெய்யெழுத்து புணருமா, இதன் பக்கத்தில் மெய்யெழுத்து வந்து வல்லெழுத்துக்கு பக்கத்தில் இதுதான் வல்லின எழுத்து, அதுக்கு பக்கத்தில் அதோட எழுத்து வந்து புணரும் அப்படிங்காங்க. ஒரே எழுத்து மெய்யெழுத்தாகவும் உயிர்மை எழுத்தாகவும் வருங்க. அதுதான் இந்த காலம் அப்படிங்கிறதே பாருங்கள். இக்கு அப்படிங்கிறது கா அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. எத்திசை அப்படிங்கிறத பாருங்கள், இத்து அதன் தொடர்ச்சியாக அதோட வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்து வந்துருக்கு இல்லையா, அதான் எந்த பணம் அப்படிங்கிற இப்போ அதன் தொடர்ச்சியாக பா அப்படிங்கிறது, இச்சு அப்படிங்கிறது அதன் தொடர்ச்சியாக சோ அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா, இந்த மாதிரி புணருமா. கைக்கு இங்கே பாருங்கள், இக்கு கோ எதற்கு கேட்கிறாய் அப்படிங்கிற பாருங்கள், இக்கு கே அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா, தீ பிடித்தது அப்படிங்கிறது இப்போ அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சா, நிலாச்சோறு கனா கண்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இக்கை தொடர்ந்து கா அப்படிங்கிறது, இச்சை தொடர்ந்து சா அப்படிங்கிறது வந்துட்டு, ஸோ அப்படிங்கிறது வந்துட்டு. அதாவது இந்த காசா தாபா அப்படிங்கிற எழுத்துக்கள், இந்த 4 எழுத்துக்களில் மட்டும் என்ன வருமா, அதோட மெய்யெழுத்தை தொடர்ந்து அதோட உயிர்மெய் எழுத்து வந்து வரும். ஓகேவா, அந்த மாதிரி வரக்கூடியது என்னது, அந்த வல்லெழுத்துக்களை தொடர்ந்து என்ன செய்யும், அதோட உயிர்மெய் எழுத்து வரும். ஓகேவா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இது ஃபஸ்ட் ரூலு. அடுத்து பாருங்கள், எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலம் எடுத்துக்காட்டுகள் மூலமாக அறியலாம். ஓகே, அடுத்து பார்ப்போம் வாங்க. வல்லினம் எந்தெந்த இடத்துல மிகாது அப்படிங்கிறத. இப்போ சந்திப்பிலையில் இது எல்லாமே முக்கியமானதுனால ஃபஸ்ட்டு காசா தாபா சொன்னேன் இல்லையா, அது வந்து சந்திப்பிலைக்கு வந்து முக்கியமானது, அதனால் சொன்னேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், அச்சட்டை அப்படிங்கிறத பாருங்கள். ஆ இ என்னும் சுற்றத்துக்கு பின்னும் வல்லினம் வந்து மிகுமா. ஆ இ அப்படிங்கிற சுற்றத்துக்கு பின்னாடி என்ன செய்யுமா, வல்லினம் அப்படிங்கிறது மிகும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிளே இது அச்சட்டை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆ அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஈச் அப்படிங்கிறது வல்லினம் அப்படிங்கிறது மிஸ் கசட தபர தானங்க அந்த இது கச ட த பர இதுதானே அது வல்லின எழுத்துக்கள். இதுக்கு ஆக்கு பின்னாடி என்னது வல்லினத்து வந்து மிகுந்திருக்கு. ஓகே, ஈக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகும். ஓகே, ஆ இ அப்படிங்கிறது என்னது சுற்றத்துக்கள் படிச்சு போலையா இதுக்கு முன்னாடி. ஆ இ அப்படிங்கிறது ஆ இ ஊ அப்படிங்கிறது என்னது சுற்றெழுத்துக்கள். ஓகே, ஊ வந்து இப்போ பயன்படுத்துறதுல செயல்களில் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். ஓகே, இந்த காலம் பாருங்க, அந்த இந்த என்னும் சுட்டுப்பெயர்களுக்கு பின்னாடியும் வந்து என்ன செய்யுமா, வல்லினம் வந்து மிகுமா. அந்த இந்த. ஓகேவா, இங்கே பாருங்க, இந்த அப்படிங்கிறது வந்திருக்கா, சரி இந்த அந்த இந்த இக்கு அப்படிங்கிறது இந்த காலம் அப்படின்னு சொல்லி தானே இருக்குது. இந்த காலம் அப்படிங்கிறது இக்கு இருக்கு இல்லையா, இக்கு அப்படிங்கிறது இந்த அப்படிங்கிறத தொடர்ந்து என்ன இருக்குது, இக்கு அப்படிங்கிற வல்லின மெய்யெழுத்து வந்து இருக்குது. அப்போ அந்த இந்த தொடர்ந்து என்ன வரும், வல்லின மெய்யெழுத்து வந்து வரும். ஓகேவா, இந்த எத்திசை அப்படிங்க ஏ அப்படிங்கிறதுக்கு வினா எழுத்துக்கு பின்னாடியும் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. வினா எழுத்து இருக்கு இல்லையா ஏ, அதுக்கு பின்னாடியும் வந்து என்ன செய்யுமா, வல்லினம் வந்து மிகும். வல்லினம் எழுத்துக்குன்னா கசட தபரா. ஓகேவா, அது மட்டும்தான். அதுக்கு பின்னாடி வந்து இந்த எழுத்துக்கு பின்னாடியெல்லாம் வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், எந்த என்னும் சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. எந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ அப்படிங்கிறது வந்து இருக்கா. ஓகே, இப்போ இந்த இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா,
ஆ இ அப்படின்லாம் படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்காது. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஆ இ ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சுற்றெழுத்து, இது வினா எழுத்து, அந்த இது பார்த்தோம் இல்லையா அது. அப்புறம் அந்த, இந்த, எந்த, இந்த 3 ஓகே. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ இ ஏ அந்த இந்த எந்த அப்படின்னு அப்படி ரைமிங்காகவே சொல்லி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆ இ ஏ அந்த இந்த எந்த அப்படின்னு சொல்லணும். என்ன எப்படி சொல்லணும்? ஆ இ ஏ அந்த இந்த எந்த அப்படின்னு சொல்லணும். இப்படி ஞாபகம் வச்சா தான் உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும். ஓகேவா? அதுக்காக ஆ இ ஏ அந்த இந்த எந்த அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ இ ஏ அந்த இந்த எந்த இதுக்கு பின்னாடிலாம் என்ன செய்யும்? வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தோமா ஆ இ பார்த்தோமா அந்த ஆ இ ஏ அந்த இந்த ஓகே எந்த ஓகே ஓகே. இப்போ ஆ இ ஏ அந்த இந்த எந்த அந்த சொற்களுக்கு பின்னாடியே என்ன செய்யும்? வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவுகளை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஐ அப்படிங்கிறது என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவு. அதனை தொடர்ந்து என்ன செய்யலாம்? வல்லினம் அப்படிங்கிறது மிகுது. ஓகே, ஐயை தொடர்ந்து என்ன செய்யுது? வல்லினம் அப்படிங்கிறது மிகுது. இங்கே பாருங்க, கதவை திற அப்படிங்கிறதுல வை அப்படிங்கிறது இவ் ப்ளஸ் ஐ சேர்ந்தது தான் நம்ம வை அப்படிங்கிறது வரும். அப்போ ஐ அப்படிங்கிறது இருக்குது. அதை தொடர்ந்து என்ன செய்யுது? இத் அப்படிங்கிற வல்லினம் அப்படிங்கிறது மிகுந்திருக்கு. ஓகே, இப்போ தகவல்களை அப்படின்னு சொல்லும்போது லை அப்படிங்கிறத தொடர்ந்து இத்து வந்துருக்காது. லை அப்படிங்கிறது ஐயே தானே குறிக்குது. அடுத்து பாருங்க, ஏய் காட்சியை பார் அப்படின்னு சொல்லும்போது ஏய் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதன் தொடர்ச்சியாக இப்போ அப்படிங்கிற வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவ தொடர்ந்து என்ன செய்யும்? வல்லினம் அப்படிங்கிறது மிகும். ஓகே ஓகேவா? அடுத்து பாருங்க, கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு. அதனை தொடர்ந்து என்ன செய்யுமா? வல்லினம் அப்படிங்கிறது மிகும் அப்படிங்கிறாங்க. பாருங்க, முதியவருக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. கூவை தொடர்ந்து என்ன இருக்கு? வல்லினம் வந்துருக்கு இல்லையா? அது மெட்டுக்கு பாட்டு அப்படின்னு சொல்லி கூவை தொடர்ந்து இப்போ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஊருக்கு செல் அப்படின்னு சொல்லி ஈச் அப்படிங்கிறத சேர்த்திருக்கோம். அப்போ கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபை தொடர்ந்து என்ன செய்யும்? வல்லினம் அப்படிங்கிறது மிகும். அப்போ ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு, அதனை தொடர்ந்து வரும். நான்காம் வேற்றுமை உருவான கூ அப்படிங்கிறத தொடர்ந்து வரும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. என ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்புக்கு பின்னாடி என்ன செய்யுமா? வல்லினம் மிகுமா? பாருங்க, என கேட்டார் அப்படின்னு சொல்றாங்க. என கேட்டார் அப்படின்னு சொல்றோம். என கேட்டார்னு சொல்லி தனித்து சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும். என கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த வல்லினம் மிகும்போது என்ன செய்யும்? ஒரு மாதிரி இருக்கும். அப்போ என அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன செய்யலாம்? வல்லினம் மிகுது. ஓகே, என அப்படிங்கிறது ஒரு சொல்லுறுப்பு. ஓகே, இங்கே பாருங்க, வருவதாக கூறு அப்படின்னு சொல்லும்போது வருவதாக அப்படின்னு சொல்கிறோமா? வருவதாக கூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமா? அதன் பின்னாடி என்ன வருது? வல்லினம் வந்து மிகுது. இக்கு அப்படிங்கிற வல்லினம் அப்படிங்கிறது மிகுது. ஓகே, அப்போ என ஆக அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். ஐக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே. பாருங்க, இப்போ இப்போ என்ன எது வரைக்கும் பார்த்துக்கோம்? ஐக்கு என ஆக அப்படிங்கிறது இருக்கும். ஐக்கு என ஆக, ஐ கு என ஆக. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அதை சொல்லுங்கள். ஆர் இ ஏ அந்த இந்த ஐக்கு ஓகே என ஆக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, ஆ இ ஏ அந்த இந்த எந்த ஐக்கு என ஆக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆ இ ஏ அந்த இந்த ஐக்கு என ஆக அப்படின்னு சொல்லி ரைமிங்காக நீங்கள் படிக்கணும். நான் இப்போ சொன்னதை அப்படியே நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும். எங்களுக்கு எங்கள் சார் சொல்லி கொடுத்தது தான். ஓகேவா? சூப்பராக சொல்லி கொடுப்பாரு தமிழ் அவர். அதை தான் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். ஓகே, இதை எப்படியே ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஞாபகத்தில் நின்றோம். ஒவ்வொரு தடவைக்கு 10 தடவை சொல்லி பாருங்கள். ஆ இ ஏ அந்த இந்த ஐக்கு என ஆக அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. ஐக்கு என ஆக அப்படின்னு சொல்லிட்டே இருங்க, உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும். ஓகே, இதுக்கப்புறம் பார்ப்போம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆ இ ஏ அந்த இந்த ஐக்கு என ஆக. ஓகேவா? ஞாபகம் மைண்ட் செட் ஆயிடுச்சா? ஓகே, வாங்க அடுத்து பார்ப்போம். பாருங்கள், அடுத்து பாருங்க, அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி என்ன செய்யுமா? வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்கு? வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி என்ன செய்யுமா? வல்லினம் மிகும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இனி காண்போம் தனிச்சிறப்பு. எக்ஸாம்பிள் பாருங்க, இனி காண்போம் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்கு அப்படிங்கிற வல்லினம் மிகுந்திருக்கா? இச் அப்படிங்கிற வல்லினம் மிகுந்திருக்கா? ஓகே, அப்போ இனி தனிக்கு பின்னாடி என்ன செய்யும்? வல்லினம் மிகும். இனி தனி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகே ஓகே, அடுத்து பாருங்க,
மிக என்னும் சொல்லின் பின் வல்லினமிகும் அப்படிங்கிறாங்க. மிகப்பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா? மிக என்னும் சொல்லுக்கு பின்னாடி என்ன செய்யும்? வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க 8, 10 என்னும் எண்ணு பெயர்களுக்கு பின் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. 8, 10 என்னும் எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னா எண்ணு பெயர்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ் அதனால சொல்றாங்க. 8, 10 அப்படிங்கிற நம்பர்ஸ் பின்னாடி என்ன வருது? ஒரு வல்லினம் அப்படிங்கிறது மிகுது. பாருங்க 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்றோமா? அப்படிங்கிறது வந்துருக்கு, இங்க அப்படிங்கிறது மிகுந்திருக்கு இல்லையா? அதுதான். அடுத்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடியும் என்ன செய்யுமா? வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க எக்ஸாம்பிளுக்கு தீப்பிடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? 42 இருக்கு இல்லையா? அது எக்ஸ்ட்ராவே இருக்குது, அது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, தீப்பிடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்படிங்கிறது மிகுந்திருக்கு இல்லையா? இங்கே பூப்பந்தல் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்கிறது மிகுந்திருக்கா? அதுதான். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்துக்கு பின்னாடி என்ன செய்யுமா? வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் அப்படிங்கிறது என்னென்னு அடுத்து உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி எடுப்பேன். அது அப்போது உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ என்னென்னா, அதாவது ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம்னா ஒரு சொல்ல இப்போ பாசிட்டிவாக இருக்கா, அது நெகட்டிவாக மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா? அதான் பாருங்க கூவா குயில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூவும் குயில் சொல்லும்போது அது வந்து ஒரு பேர் சொல்ல மாதிரி இந்த மாதிரி இருந்துடும். ஓகே, இப்போ கூவா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன செய்யுது? ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சத்தில் வருது. ஓகேவா? இப்போ கூவா குயில் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யுது? கூவா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன செய்யுது? ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சமாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஈக்கு அப்படிங்கிறது இதில் போனது. ஓடா குதிரை அப்படின்னு சொல்லி ஈக்கு அப்படிங்கிறது போனது. இப்போ ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அதுக்கு பின்னாடி வல்லினமிகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சத்தை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன். ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகேவா? இது மாதிரி பேரச்சம் நேச்சம் எல்லாத்தையுமே அடுத்து பார்ப்போம் இல்லையா? அதில் வந்து ப்ரீஃபாக சொல்லுவேன். ஓகே, அப்போ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சத்துக்கு பின்னாடி வல்லினமிகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ எதெல்லாம் பார்த்துக்கோம்? அதற்கு எதற்கு இனி தனி மிக 8, 10 ஓரெழுத்து ஒரு மொழி ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள்? ஏ அந்த இந்த எந்த ஐக்கு என ஆக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என ஆக அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா? அவ்வளோதானே. என ஆக அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள் இந்த இனி தனி மிக அப்படிங்கிறது இல்லையா? அது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக இனி தனி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. என ஆக பார்த்தோம் இல்லையா? என ஆக அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தொடர்ச்சியாக மிக இனி தனி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி சொல்லணும்னா ஏ அந்த இந்த எந்த ஐக்கு என ஆக மிக இனி தனி அப்படின்னு சொல்லணும். என ஆக மிக இனி தனி அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். நான் சொல்கிறத அப்படியே திரும்ப சொல்லுங்கள். ஏ அந்த இந்த எந்த ஐக்கு என ஆக மிக இனி தனி. என ஆக மிக இனி தனி அப்படின்னு சொல்லுங்கள். என ஆக மிக இனி தனி அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்னு சொல்லணும். அதற்கு இதற்கு எதற்கு மிக இனி தனிக்கு அப்புறம் என்ன சொல்லணும்? அதற்கு இதற்கு எதற்கு. அப்புறம் 8, 10 பார்த்தோம் இல்லையா? 8, 10 அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து இந்த மாதிரி பேரச்சம் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏ அடுத்து என்ன? அந்த ஸ்டார்ட் ஆகுது. அந்த இந்த ஓகே, எந்த ஐக்கு என ஆக மிக இனி தனி. அடுத்து என்னது? அதற்கு இதற்கு எதற்கு. ஓகே, அடுத்து 8, 10 அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஈர்கட்ட இது மாதிரி பேரச்சம். ஓகே, ஈர்கட்ட இது மாதிரி பேரச்சம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். பாருங்க ஏ அந்த இந்த எந்த ஐக்கு ஐக்கு என ஆக மிக என ஆகன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏ அந்த இந்த எந்த ஐக்கு என ஆக மிக இனி தனி. அதற்கு இதற்கு எதற்கு 8, 10 ஓரெழுத்து ஒரு மொழி ஈர்கட்ட இந்த மாதிரி பேரச்சம் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்கள். ஏ அந்த இந்த எந்த ஐக்கு என ஆக மிக இனி தனி என
எனாக மிக இனி தனி அதற்கு இதற்கு எதற்கு 8 10 ஓரெழுத்து ஒரு மொழி ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லும். இப்போ மைண்ட் செட் ஆயிடுச்சா, ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் வரைக்கும் மைண்ட் செட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்து வரணும். ஓகேவா? எப்படி சொல்லணும்? ஆயியே அந்த இந்த ஐக்கு எனாக மிக இனி தனி அதற்கு இதற்கு எதற்கு 8 10 ஓரெழுத்து ஒரு மொழி ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? மைண்ட் செட் ஆயிடுச்சா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் வரைக்கும்? ஓகே, அடுத்து பாருங்க. திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் காலைல எழுந்தோடனே கூட இதை ஒரு வாட்டி சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டு மாதிரி கூட நீங்கள் வாட்டில் சொல்லி பார்த்தா மைண்ட் செட் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்க. மண்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லின மிகும் அப்படிங்கிறாங்க. மண்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு அப்படின்னா, நிலைமொழியில் அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன வருமா, வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? மண்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு சொல்லி வீடியோ போட்டுருப்பேன், போய் பாருங்கள். அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, குற்றியலுகர சொல் எல்லாத்தையும் பற்றியுமே அதில் பார்த்துட்டு இருப்போம். ஓகே, அடுத்து அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. அகர இகர அப்படிங்கிற ஈற்று வினையச்சங்கள் இருக்கு இல்லையா, அந்த இதோட வந்து என்ன செய்யுமா, வினையச்சங்கள் வந்து புணர்கையில் வந்து வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. அகர இகர வீச்சு இணையச்சங்கள் வந்து புணர்ந்துச்சுன்னா என்ன செய்யுமா, வல்லினம் அப்படிங்கிறது மிகும் அப்படிங்கிறாங்க. ஆடச் சொன்னார் ஓடி போனார் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஆடச் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓடச் சொன்னார் ஓடி போனேன் அப்படின்னு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடி போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். அதில் இப் அப்படிங்கிறது வந்து இங்கே இச் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு இல்லையா, அதான் வினையச்சங்களோட என்ன செய்யுமா, வினையச்சங்களோட புணரும்போது வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஓகே. அகரை கரை ஈச் வினையச்சங்களோட வினையச்சங்களோட புணர்கையில் வல்லினம் வந்து மிகுங்க. அகர இகர ஈற்று வினையச்சத்தில் வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அகர இகர ஈற்று வினையச்சங்கள் ஈற்று வினையச்சம் அப்படின்னா என்ன, ஒரு முற்று பெறாமல் இருக்கிறது, ஒரு வினை வந்து முற்று விடாமல் இருக்கிறது. இப்போ ஆட அப்படின்னு இருக்குல்ல, ஓடி அப்படின்னு இருக்குல்ல, ஆட அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஆடினார் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவோம் வினையச்சமா, வினை சொல்லலாம். அப்போ வினைச்சொல் ஒரு முற்று பெறாமல் இருக்கிறது தான் என்னது, எச்சமாக இருக்கிறதா என்னது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓடி ஆட அப்படின்னு இருக்கிறதுல பாருங்கள், டி அப்படின்னு சொல்லுவோம், இட்டு ப்ளஸ் இ சேர்ந்தது தானே டி அப்படின்னு வரும். அப்போ அந்த இகரம் அப்படிங்கிறது வந்திருக்கா அதில். அப்புறம் ஆடை அப்படிங்கிறதுல பாருங்கள், டா அப்படிங்கிறது இட்டு ப்ளஸ் ஆ சேர்ந்தது தான் டா அப்படிங்கிறது வரும், அப்படி தானே. அப்போ அகரம் வந்து வந்திருக்குது. இப்படி அகர இகர ஈற்று வினையச்சங்களோட ஈற்று வினையச்சமாக வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்ன செய்யுமா, வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அகர இகர ஈற்று வினையச்சம்னா என்னென்னு புரிஞ்சு தானே, அப்படி தானே. அடுத்து பாருங்க, இப்போ உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொட குற்றியலாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க பாருங்க. உகரத்தில் இருக்கக்கூடிய குற்றியல் முடியும் வினையச்சங்கள் வன்தொட குற்றியலாக மட்டும் இருந்தால் தான் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் என்ன சொல்லுங்கள், பெற்று படித்து, இப்போ படித்து அப்படின்னு இருக்குன்னா படித்து பார்த்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா, அது ஒரு வினையச்சம் தானே, படித்து அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் தானே. படித்தார் அப்படி ஏதாவது சொன்னால் தான் அது வினை சொல்லாக இருக்கும். இப்போ படித்து அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு வினை எச்சம் தான், முற்று பெறாமல் இருக்கு இல்லையா. அதுக்கு பின்னாடி நம்ம என்ன சேர்க்க முடியும், படித்து சொன்னார், படித்து பார்த்தார், அந்த மாதிரி ஏதாவது தானே சேர்க்க முடியும். அப்போ வன்தொட குற்றியலுகரம் வன்தொட தூ அப்படின்னு வன்தொட குற்றியலுகரமாக அமையும் போது உகர ஓசை, உகரம்னா இப்போ தூ அப்படிங்கிறது இத்து ப்ளஸ் ஊ சேர்ந்தது தான் தூ அப்படின்னு வரும், அப்படி தானே. இத்து ப்ளஸ் ஊ சேர்ந்தது தான் எனக்கு தூ அப்படின்னு வரும். அப்போ இந்த உகர ஓசையில் முடியுதா, புரிஞ்சா, அந்த உகர ஓசையில் முடியுது, இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு சேர்ந்தால் தான் தூ அப்படின்னு வரும். அப்போ அந்த உகர ஓசையில் வந்து முடியுது. அப்படி முடியும்போது வன்தொட குற்றியலமாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ புரியுதா எப்படி இது புணருது அப்படின்னு. ஓகே, அடுத்து பாருங்க, ஆறாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம 2 இது பார்த்துருவோம். எந்த இது பார்த்துருவோம், ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, இது வந்து தொகை வேறு வேற்றுமை உருபு வேறு. ஓகேவா, அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தொகை வேற்றுமை தொகை வேறு வேற்றுமை உருபு அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா, இது 6ஆம் வேற்றுமை உருபு தான் நம்ம ஐக்கூ அப்படிங்கிறது பார்த்துப்போம். 6ஆம் வேற்றுமை உருபு இல்லை, வேற்றுமை உருபுகள் வந்து ஐக்கூ அப்படிங்கிறது பார்த்துப்போம். வேற்றுமை தொகை சொல்லியிருக்காங்க. வேற்றுமை உருபு என்ன, ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ 6ஆம் வேற்றுமை உருபு என்னது, அது அப்படிங்கிறது வருமா. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை இது வந்து அந்த அது அப்படிங்கிறது வந்து மறைஞ்சு வந்தால் தான் என்னது, இந்த மறைஞ்சு வரும்போது என்ன செய்யுமா, வல்லினம் வந்து மிகவும் அப்படிங்கிறாங்க. வேற்றுமை தொகையில் வல்லினம், இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகையில் என்ன செய்யுமா, வல்லினம் மிகவும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இது புளித்தோல் அப்படின்னு சொல்கிறோமா, அது புளி அது தோல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நமக்கு இது மறைஞ்சு வரனால என்ன சொல்கிறோம், வல்லினம் மிகுந்து புளித்தோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போ இது வந்து கொஞ்சம் உன்னிப்பாக அமைச்சா தான் வந்து சொல்ல முடியும். ஸோ வந்து இது முக்கியமானது, பார்த்துக்கணும். ஓகே,
அடுத்து திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. திசைப்பெயர்கள் இருக்கு இல்லையா, வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது, அதுக்கு பின்னாடி என்ன செய்யும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. தெற்கு மேற்கு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதுக்கு பின்னாடி என்ன செய்யும் வல்லினம் அப்படிங்கிறது மிகும். திசைப்பெயர் எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி மிகும் பார்த்துப்போம். இப்போ திசைப்பெயர்களுக்கு பின்னாடியும் என்ன செய்யும் வல்லினம் வந்து மிகும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இரு பெயரோட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. பண்பு தொகை அப்படின்னா என்னன்னா ஆகிய மை அது மாதிரி உள்ளது மறைந்து வந்ததா என்னது பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்னென்னா ஆகிய மை அப்படிங்கிற வேர்ட்ஸ் மறைந்து வரக்கூடியதான் என்னது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்கள், மல்லிகை பூ அப்படின்னு இருக்கு. மல்லிகை அப்படிங்கிறது என்னது ஒரு சிறப்பு பெயர். பூ அப்படிங்கிறது என்னது ஒரு பொது பெயர். அப்போ மல்லிகையாகிய பூ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மல்லிகை பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இது இருபெயரோட்டு பண்பு தொகையில் என்ன செய்யும் வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, சித்திரை திங்கள் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது வந்து இல்லையா, அதான் ஆகிய சித்திரை ஆகிய திங்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆகிய அப்படிங்கிற வேர்ட்ஸ் மறந்து வந்தால் என்னது அது வந்து இருபெயரோட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி ஞாபகம் சொல்லணும். அதில் என்ன செய்யும் வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆகிய அப்படிங்கிறது பதிலாக என்ன வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து உவமை தொகையில் பாருங்கள், வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. உவமை தொகையில் என்ன செய்யுமா வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. தாமரை பாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உவமைனா என்ன, போல போன்ற அப்படிங்கிற வேர்ட்ஸாக மறைந்து வரக்கூடியதான உவமை தொகை. அப்போ தாமரை பாதம் அப்படின்னா தாமரை போன்ற பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாமரை போன்ற பாதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த போன்ற அப்படிங்கிறது மறைந்து வர்றது தான் என்னது உவமை தொகை. அதுக்கு பதிலாக என்ன செய்யுது வல்லினம் வந்து மிகுது. அப்போ தாமரை பாதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தேன் தமிழ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேன் தமிழ் இதில் என்ன சொல்லுவோம், தேன் போன்ற தமிழ் அப்படின்னு தானே சொல்லுவோம். இதை தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் போன்ற அப்படிங்கிற இது உருவு வந்து மறந்து ஓமை வந்து மறந்து வந்துருக்கு இல்லையா. அப்போ இது மறந்து வந்துட்டு தேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த போல போன்ற அப்படிங்கிறது மறைந்து வரக்கூடியதான் என்னது உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ உவமை தொகையில் வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அது சொல்லுங்கள். ஃபஸ்ட்லேருந்து ஆ ஈ ஏ அந்த இந்த எந்த அப்படிங்கிறதுலேருந்து சொல்லுங்கள். ஆ ஈ ஏ அந்த இந்த எந்த ஐக்கு என ஆக மிக இனி தனி அதற்கு இதற்கு எதற்கு 8 10 ஓரெழுத்து ஒரு மொழி ஈறுகட்டை எது மாதிரி பேசும். இதுக்கப்புறம் இது வரைக்கும் எல்லாருக்குமே வந்துடும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டக்காகலாம் திரும்ப சொன்னீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? எப்படின்னா பாருங்கள், அதுக்கப்புறம் இருக்குது என்னது மண்தொட குற்றியலுகரம். ஓகே, மண்தொட குற்றியலுகரம் அகர இகர ஈற்று வினையச்சம். அகர இகர ஈற்று வினையச்சம் பார்த்தோம் இல்லையா, அது அகர இகர ஈற்று வினையச்சம். அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகை அகர இகர உகரையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உகர ஈற்று வினையச்சம் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து என்ன பார்த்தோம், உகர இதில் வந்து வன்தொட குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வரும் அப்படின்னு பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அகர இகர உகர ஈற்று வினையச்சம் 6ஆம் வேற்றுமை தொகை திசைப்பெயர்கள் இருபெயரொட்டு பண்பு தொகை உவமை தொகை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தானே, உவமை தொகை வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது உள்ளது மட்டும் சொன்னோம். இந்த ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் வரைக்கும் வேண்டாம், அது வரைக்குமே எல்லாருக்குமே வந்துடும் ஈஸியாக. அதுக்கப்புறம் தான் வராது. இப்போ சொல்லுங்கள், வன்தொடர் குற்றியலுகரம் அகர இகர உகர ஈற்று வினையச்சங்கள் 6ஆம் வேற்றுமை தொகை திசைப்பெயர்கள் இருபெயரொட்டு பண்பு தொகை உவமை தொகை. ஓகே, மறுபடியும் சொல்லுங்கள். வன்தொடர் குற்றியலுகரம் அகர இகர ஈற்று வினையச்சம் 6ஆம் வேற்றுமை தொகை திசைப்பெயர்கள் இருபெயரொட்டு பண்பு தொகை உவமை தொகை. ஓகே, இதுக்கு பின்னாடி என்ன செய்யும் வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தான் பாருங்கள். சால தவ தட குல என்னும் உரிச்சொல்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. சால தவ தட குல அப்படிங்கிற உரிச்சொல், இதெல்லாம் உரிச்சொல். ஓகே, உரிச்சொலுக்கு பின்னாடி என்ன செய்யுமா வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. தவச்சிறிது சால பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கா, ஈச் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு இல்லையா. அப்போ சால தட தவ குல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன செய்யும் வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. சில உருவக சொற்கள்லையும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. உலகப்பந்து வாழ்க்கை படகு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இது வந்து உருவகப்படுத்தி சொல்கிறோம் இல்லையா. வாழ்க்கை வந்து படகு போன்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருவகப்படுத்தி சொல்கிற சொல் தான் உருவச்சொல். அதுக்கு பின்னாடி என்ன செய்யுமா வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. அதாவது மகரமை முடியும் சொல், இந்த மகரமைனா அந்த மரம் அப்படிங்கிறது இம் அப்படிங்கிறது மகரம் தான். மகரம் சொல்லுவோம் இல்லையா, புரியல, அதான் மகரமை முடியும் சொல்லை அடுத்து என்ன வருது வல்லினம் வந்துச்சுன்னா, வல்லினம் அப்படிங்கிறது வல்லின எழுத்து வந்துச்சுன்னா மகரமை வந்து அழிஞ்சிட்டு என்ன வருமா, மகரமையை அழிஞ்சிடும். அந்த இம் அப்படிங்கிறத அழிஞ்சிட்டு என்ன வருமா அவ்விடத்தில் அந்த வல்லினமே மிகும் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த வல்லின எழுத்து இருக்கு, இப்போ புரியுதா, இதுதான் மகரமெய்.
இதுதான் வந்து வல்லின எழுத்து. இந்த வல்லின எழுத்துக்கு முன்னாடி மகரமே வந்துருந்துச்சுன்னா அதை அழிஞ்சிட்டு என்ன செய்யுமா, இந்த வல்லின எழுத்து வந்து அப்படியே மெய் எழுத்தாக வருமா. வல்லின உயிர்மை எழுத்து இருக்கா, அது வந்து மெய் எழுத்தாக வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. கசட தப்பரில் உள்ள இந்த வல்லின எழுத்து தானே, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே. அப்போ மகரமை முடிஞ்சிச்சுன்னா, ஒரு சொல் வந்து மகரமையில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதன் தொடர்ச்சியாக வல்லின எழுத்து இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், அந்த வல்லின எழுத்து அப்படியே மெய் எழுத்தாக புணரும் அப்படிங்கிறத நான் புரிச்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினமுகம் அப்படிங்கிறாங்க. தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினமுகம் அப்படிங்கிறாங்க. ஒரு தனி குற்றெழுத்தை அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்து அப்படின்னா ஆனா, அதாவது நெடில் எழுத்துங்க. ஆன்னு சொல்லக்கூடிய அந்த நெடில் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்ன செய்யுமா, வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. நிலாச்சோறு அப்படின்னு சொல்லுவது நிலா இல்லு ப்ளஸ் அப்படின்னு சேர்க்கும் போது என்ன தரும், அது இதை என்ன சொல்லுவோம், ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம். நெடில் எழுத்தை வந்து காரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆகாரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிலாச்சோறு அப்படின்னு சொல்லும்போது நிலா அந்த ஆகாரம் வரும்போது என்ன செய்யுமா, அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே. அதுவும் ஒரு தனி குரில் அடுத்து வந்து அந்த ஆகாரம் வரணும். நிலா நீ அப்படிங்கிறது என்னது, ஒரு தனி குரில் தானே. கா அப்படிங்கிறது ஒரு தனி குரில். அதில் அடுத்து என்னது, நா லா அப்படின்னு வந்திருக்கு. லா அப்படிங்கிறது இல்லு ப்ளஸ் ஆள்னு பிரிப்போம். அப்போ ஆகாரம் வந்திருக்குது. அடுத்து நா அப்படிங்கிறது இன்னு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கும்போது ஆகாரம் இந்த ஆகாரம் எழுத்து வந்துச்சுன்னா என்ன செய்வோம், வல்லினம் வந்து மிகவும் அப்படிங்கிறாங்க. ஓகே. இப்போ இது மட்டும் சொல்லிங்க. சால தவ தட குல அப்படிங்கிற உரிச்சொலுக்கு பின்னாடி வந்து வல்லினம் இப்படி ஞாபகம் சொல்லணும். சால தவ தட குல உரிச்சல் அப்படிங்கிற உரிச்சொல். இது சால தவ தடக்குலை அப்படின்னாலே உரிச்சொல்னு தெரியும். சால தவ தடக்குலை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அப்புறம் சில உருவக சொற்களில் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். சில உருவக சொற்களில் மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மகரமையில் முடியும் சொல்ல அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் மைண்ட் செட்டில் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தனி குற்றெழுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின்னாடி என்ன செய்யுமா, வல்லினம் மிகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ இவ்வளோ தான் வல்லினம் மிகும் இடங்கள் வந்து இவ்வளோ தான். இதை முதல்லேருந்து ஒருக்கா சொல்லிடலாம். இந்த சால தவ தடக்குலை அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு 3 பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. இதுக்கு மேலே வரைக்கும் வந்து சொல்லிடலாம், நம்மளே ரைமிங்காக வந்து சொல்லிடலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்லலாம். ஓகே சொல்லலாமா, வாங்க சொல்லலாம். ஃபஸ்ட்லேருந்து சொல்லலாம். ஆயியே அந்த இந்த எந்த ஐக்கு என ஆக மிக இனி தனி அதற்கு இதற்கு எதற்கு 8 10 ஓரெழுத்து ஒரு மொழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் மண்தொட குற்றியலுகரம் அகர இகர உகர ஈற்று வினையச்சம். உகரம் வந்தால் என்ன செய்யணும், அது வந்து உகரத்தில் வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் தான் அதுக்கு வந்து மட்டும், அப்படி வன்தொடர் குற்றியலுகரமாக மட்டும் இருந்தால் தான் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஆறாமைச்சுமை தொகை திசை பெயர்கள் இருபெயரொட்டு பண்பு தொகை உவமை தொகை. இது வரைக்குமே எல்லாருக்குமே ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஓகே. வன்தொட குற்றியலுகரத்துலேருந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகலாம், அதை ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஓகே. வன்தொட குற்றியலுகரம் அகர இகர உகர ஈற்று வினையச்சம் ஆறாமைச்சுமை தொகை திசை பெயர்கள் இருபெயரொட்டு பண்பு தொகை உவமை தொகை. ஓகே. அதுக்கப்புறம் சால தவ தடக்குல அப்படிங்கிற உரிச்சொலுக்கு பின்னாடி வந்து மிகும் அப்படிங்கிறத ஞாபகம். ஒரு சில உருவக சொற்களுக்கு பின்னாடி வந்து மிகும். அப்புறம் மகரமையில் முடியும் சொல்ல அடுத்து என்ன செய்யும், வல்லினம் வந்துச்சுன்னா அந்த மகரமையை அழிஞ்சு அந்த இடத்துல வந்து என்ன செய்யும், வல்லினம் வந்து மிகும். அதுக்கப்புறம் ஒரு தனிக்குறியில் இருக்கணும். அதனை தொடர்ந்து என்ன இருக்கணும், ஆகாரம் இருக்கணும். ஆகாரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்ன செய்யும், வல்லினம் வந்து மிகும். ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்து மிகா இடங்கள் பார்த்துட்டு நம்ம வந்து புணர்ச்சி வந்து பார்க்கலாம். ஓகே. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். வல்லினம் மிகும் இடங்களில் ஓகே. இப்போ வல்லினம் மிகும் இடங்களில் ஆக ஆய் அப்படிங்கிற இதுலையும் வந்து மிகும். ஆக ஆய் அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடியும் அப்படிங்கிற வினைச்சொல் வினை எச்சங்களுக்கு பின்னாடியும் என்ன வல்லினம் மிகும். ஆக ஆய் அப்படிங்கிறது ஒரு வினையச்சம். அந்த வினையச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும். ஓகேவா. ஏன்னா அப்படிங்கிறது பார்த்தாச்சு, அதனால் ஆக ஆய் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட சேர்த்து. ஓகே. அடுத்து இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஆக ஆய் அப்படிங்கிறதுக்கு இப்போ வருவதாய் இப்படி சொல்லும்போது வருவதாய் ப்ளஸ் கூறினா அப்படி சொல்லும்போது இதை நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன சொல்லுவோம், வருவதாய் கூறினா அப்படின்னு சொல்லி ஈக்கு அப்படிங்கிறது புணரும் அப்படி தானே. அப்போ அந்த ஆய் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன செய்யுது, அந்த வருவதாய் அப்படிங்கிறது ஒரு வினையச்சு சொல். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன செய்யுது, வல்லினம் வந்து மிகுது. ஓகேவா. அதுதான் ஆய். ஆக ஆய் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆக அப்படிங்கிறது பார்த்துட்டோம், ஆய் அப்படிங்கிறதா பார்த்துருக்க மாட்டோம். ஓகே.
ஆய் அப்படிங்கிற பிள்ளைங்க வல்லினம் மிகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எகர மெய்யீற்று வினையச்சங்களில் வல்லினம் வந்து மிக. எகர மெய்யீற்று வினையச்சம் அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். பாருங்க, இப்போ போய் ப்ளஸ் பார்த்தான் அப்படின்னு சொல்லும்போது போய் பார்த்தான்னு சொல்லி இப் அப்படிங்கிறது புணருமா? போய் பார்த்தான் அப்படின்னு இப் அப்படிங்கிறது புணரும் தானே. அப்போ அந்த எகரம் வந்திருக்கா, எகரத்தை தொடர்ந்து என்ன செய்யும், எகரம் வந்துருந்துச்சுன்னா அதனை தொடர்ந்து என்ன செய்யும் இப் அப்படிங்கிறது, அதாவது வல்லினம் அப்படிங்கிறது மிகும். ஓகேவா? ஓகே. அப்போ எகரமைய தொடர்ந்து என்ன செய்யும் வல்லினம் வந்து மிகும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், நான்காம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி வந்து அக்ரணியாக இருந்துச்சுன்னா, நான்காம் வேற்றுமை தொகை இருக்குல்ல, இப்போ நம்ம ஆறாம் வேற்றுமை தொகை மட்டும் பார்த்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் நான்காம் வேற்றுமை தொகை. ஓகே, தொகையில் நிலைமொழி என்னவா இருக்கணும் தெரியுமா? நிலைமொழி வந்து அக்ரணியாக இருந்துச்சுன்னா, நிலைமொழி வறுமொழி பார்ப்போம் இல்லையா, பிரித்தவைகளில் நிலைமொழி வறுமொழி அப்படி தான் இருக்கும். இந்த நிலைமொழி வந்து அக்ரணியாக இருக்கணும். அது அக்ரணியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து வல்லினம் மிகும். இது ரெண்டு புணரும் போது என்ன செய்யும் வல்லினம் வந்து மிகும் அப்படிங்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு அப்படின்னு சொல்லி விதிக்கு. இப்போ குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு அப்படின்னு சொல்லும்போது, குறிஞ்சி அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை தானே. அக்ரிணை நிலைமொழியில் இருக்கக்கூடியது. ஓகே, இது அக்ரிணையாக இருந்துச்சுன்னா இதனை தொடர்ந்து என்ன செய்யுமா வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. இப்போ குறிஞ்சி பாட்டு அப்படி சேர்த்து மாதிரி சொல்லுவோம், குறிஞ்சி பாட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து நிலைமொழியில் அக்ரிணையாக இருந்துச்சுன்னா என்ன செய்யுமா வல்லினம் அப்படிங்கிறது மிகும். ஓகேவா? ஓகே. அடுத்து முற்றியலுகிற சொற்களில் வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, முற்றியலுகிற சொல் இருக்கு இல்லையா, முற்றியலுகிற சொல். முற்றியலுகரம்னா என்னன்னு தெரியுமா? குற்றியலுகரம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். முற்றியலுகரம் அப்படின்னா ஒரு குரில் எழுத்தை தொடர்ந்து குசுடுதுபுரு அப்படிங்கிற எழுத்து வந்துருச்சுன்னா அது வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பசு அப்படிங்கிறது ஒரு முற்றியலுகர சொல். ஓகே, ஒரு குறில் எழுத்தை தொடர்ந்து குசுடுதுபுருவில் உள்ளது ஏதோ ஒரு லெட்டர் வந்துருச்சுன்னா அது வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பசு ப்ளஸ் தோல் அப்படின்னு பிடிச்சோன்னா அப்படின்னு வச்சுக்கிடுவோம். எக்ஸாம்பிள், பசு ப்ளஸ் தோல் அப்படின்னு சொல்லும்போது இதை சேர்த்தது போது என்ன சொல்லுவோம், பசுத்தோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஈத் அப்படிங்கிறது வந்து புணரும். ஓகே, அப்போ அந்த முற்றியலுகர சொல்லுக்கு பின்னாடி என்ன செய்யும் வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. பசு அப்படிங்கிறது முற்றியலுகர சொல்லு, அதுக்கு பின்னாடி என்ன செய்யுமா வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஈத் அப்படிங்கிறது புணர் இல்லையா, அதுதான். அடுத்து ஊ என முடியும் சொல்லின் பின் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. இந்த ஊ இருக்கு இல்லையா, இந்த ஊ அப்படிங்கிற சொல்லுக்கு இப்படின்னு ஒரு சொல் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், உணவு ப்ளஸ் பொருள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த உணவு அப்படின்னு இருக்கலாம், இதை சேர்த்தது மாதிரி என்ன சொல்லுவாங்க உணவு பொருள் அப்படின்னு சொல்லி இப் அப்படிங்கிறது சேரும். அப்போ இந்த ஊ அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து என்ன செய்யுமா வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது 5வது. அடுத்து 6வது பாருங்கள், சில மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. மென்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர்னா என்ன, மெல்லிநிலத்து வரக்கூடியது. மெல்லிநிலத்தை தொடர்ந்து எனக்கு குற்றியலுகர எழுத்து வந்துருந்துச்சுன்னா அது என்னது மென்தொடர் குற்றியலுகரம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், மருந்து ப்ளஸ் சீட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். மருந்து ப்ளஸ் சீட்டு அப்படின்னா மருந்து சீட்டு, இதை சேர்த்துறது போது இச் அப்படிங்கிறது புணரும். ஓகே, இப்போ இந்த அப்படிங்கிறது என்னது, இந்த அப்படிங்கிறது ஒரு மெல்லின எழுத்து. இந்த அப்படிங்கிறது ஒரு மெல்லின எழுத்து தானே. அதனை தொடர்ந்து என்னது குசுடுதுபுள்ள தூ அப்படிங்கிறது வந்திருக்கா. குசுடுதுபுள்ள தூ அப்படிங்கிறதுக்கு இந்த அப்படிங்கிறத தொடர்ந்து குசுடுதுபுள்ள தூ அப்படிங்கிறதுக்கு. அப்போ மருந்து அப்படிங்கிறது என்னது மென்தொடர் குற்றியலுகர சொல். அதனை தொடர்ந்து என்ன சொல்றது வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறாங்க. அதனை தொடர்ந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது வந்து 6வது. இது வல்லினம் மிகாமல் வந்துச்சு அப்படின்னா, இப்போ மருந்து சீட்டு அப்படின்னு பார்த்தோமா, அதில் இச் அப்படிங்கிறது மிகாமல் இருந்துச்சுன்னா என்ன வரும், மருந்தும் சீட்டும் அப்படின்னு சொல்லி உண்மை தொகை மாதிரி ஆகிடும். ஓகே, மருந்து ப்ளஸ் சீட்டு அப்படின்னு பார்த்தோமா, இதில் இச் அப்படிங்கிறது புணரலை அப்படின்னு வச்சுக்கோங்க, வல்லினம் மிகலை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இது வந்து ஒரு மருந்தும் சீட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். மருந்தும் சீட்டும் அப்படின்னு சொன்னால் அது என்னது உண்மை தொகை ஆயிரும். உண்மை தொகையை வந்து எப்படி சொல்லுவோம், குரங்கும் குட்டியும் மருந்தும் சீட்டும் அப்படின்னு சொல்லலாம் என்னது உண்மை தொகை. ஓகே, அதனால் உண்மை தொகை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிலைமொழி ஈட்டில் ஒரு உயிரெழுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல, நிலா ப்ளஸ் சோறு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நிலைமொழி ஈட்டில்
உயிரெழுத்து வந்து உயிரெழுத்து ஒலியில் இருந்துச்சு அப்படின்னா வருமொழியில் காசா தாபா ஏதாவது இருந்துச்சுன்னா வல்லினம் வந்து மிகும் அப்படின்னாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். காசா தாபா அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதுதான். அதே மாதிரி தான் இந்த உயிரெழுத்து ஒலி இருக்கா, இல்லு ப்ளஸ் ஆ லா அப்படின்னு சொல்லி உயிரெழுத்து ஒலி இருக்குது இல்லையா, அதனை தொடர்ந்து என்னது காசா தாபா வல்லின எழுத்தான காசா தாபா அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு எழுத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த எழுத்தே வந்து மெய்யெழுத்தாக வந்து புணரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நிலாச்சோறு அப்படின்னு சொல்லுமா, நிலா ப்ளஸ் சோறு என்னது ஈச் அப்படிங்கிறது புணரும். ஓகே, அதே இந்த சோ அப்படிங்கிறது சா அப்படிங்கிற வருஷத்தில் வந்திருக்கா, அப்போ அந்த ஈச் அப்படிங்கிறது வந்து புணரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்துருப்போம், புரியலன்னா அதை கேளுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 6 பாயிண்ட் கிட்ட பார்த்துருப்போம். ஓகே, அது வந்து புரியலன்னா கேளுங்க, நான் திரும்ப அதை மட்டும் ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன். ஓகே, அது வந்து பிரிண்ட் இல்லை, ஸோ அதனால் நானே சொன்னேன். கேளுங்க, நான் வேணால் நோட்ஸ் வேணால் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வல்லின மிகும் இடங்களை வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து வல்லின மிகா இடங்கள் தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து புணர்ச்சி வந்து பார்க்கலாம். புணர்ச்சி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புணர்ச்சி பார்த்துட்டு அப்போ சந்திப்பிலைனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதை பார்த்துட்டு ஒருமைப்பன்மைக்கும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அது ஒரு ப்ராக்டிஸ் பார்க்கணும். அப்புறம் சந்திப்பிலை மொத்தமாக டோட்டலாக அந்த ப்ராக்டிஸ் பார்க்கணும். புணர்ச்சி பார்க்கணும். ஓகே, இதோட வந்து நமக்கு வந்து எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இது வரைக்குமே. எழுத்து இலக்கணம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து சொல்லிலக்கணம் போயிடலாம். சொல்லிலக்கணம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். எழுத்து இலக்கணம் தான் பெருசு. ஸோ எல்லோரும் வாட்ச் பண்ணாங்க, தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பை.